Praise Lord, brother and sister. Welcome to Voice of Jesus Ministry. தொம்லூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக ஃபாஸ்டிங் ப்ரேயர் 3 days. இது ஃபஸ்ட் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போம். ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே 3 நாள் இருக்கும். தொடர்ந்து இதில் கலந்து கொள்ளுங்க. 6 to 7:30 தொடர்ந்து ஆண்டர் மகிமை எடுத்து தருவார். கடைசி வரைக்கும் இருங்க. அற்புதம் செய்வார். ஓகே, ஜபம் பண்ணுவோம். பர்வத்தின் பிதாவை ஆண்டவர் இந்த வேலைப்பா இந்த ஃபஸ்ட் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் பார்த்து ஒப்புடுகிறோம். என் தேவன் எங்களுக்கு ஜெயமாக ஆசீர்வாதமாக மகிமை நடத்தி தருவீராக. என் தேவனப்பா கலந்து கொள்ள அத்தனை பேர் ஆசீர்வதிங்க. ஜெபத்தினால தாங்குங்க. உன் கருத்து ஒப்புடுகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவை, ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த பாடலை பாடுவோம். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நான் எழுவது, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை நன்றாய் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன், முன்னும் பின்னும் நெருங்கி நெருங்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன், உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உன் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? உன் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வது, நான் எழுவது, நான் அமர்வது, நான் எழுவது, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ராக மகிழ்வோம், மாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். Thank you, Jesus. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அங்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா
அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் அழைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டு. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டு. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டு கட்டிடம் தாங்கிட மூளைகளாயிற்று. தள்ளப்பட்டு கட்டிடம் தாங்கிட மூளைகளாயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம் ஆக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆமென். Thank you, Jesus. Hallelujah. நல்லவர். Hallelujah. தேவன் நல்லவர். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம். Hallelujah. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த பாடலை பாடி நாமத்தை
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் வழியே நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆற்றல் நீயாவா, எனது வலிமை நீயாவா, எனது ஆரணம் நீயாவா, எனது கோட்டை நீயாவா, எனது ஆரணம் நீயாவா, எனது கோட்டை நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவு நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவு நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus.
சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மது நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மது நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கத்தின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கத்தின் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றே நன்றே நன்றே, பாடுவேன் மகிழ்ந்து கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயருக்கு மருந்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயருக்கு மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானியா, பிரியமும் நீதானியா, என் பலனெல்லாம் நீதானியா, பிரியமும் நீதானியா. நன்றி நன்றி நன்றி, பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினாம் என் சாபங்கள் உடைத்ததையா, கல்வாரி சிலுவையினாம் என் சாபங்கள் உடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி, பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆடுவேன் நகிழ்வேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நழுவி கொண்டாடுவேன். ஆடுவேன் நழுவி கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நழுவி கொண்டாடுவேன். அக்கினி துர்க நீரே, ஆதர மலை நீரே, அக்கினி துர்க நீரே, ஆதர மலை நீரே, இக்கட்டின் ஜொத்தை நீரே, கத்தல் ಬೆಳಕು ನೀನೇ, இக்கட்டின் ஜொத்தை நீரே, கத்தல் ಬೆಳಕು ನೀನೇ. சோத்ரா சோத்ரா சோத்ரா, ஆடுவேன் நலிவேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நலிவு கொண்டாடுவேன். ஆடுவேன் நலிவேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நலிவு கொண்டாடுவேன். நோவுக்கு வைத்திய நீனே, ನನ್ನ ಸುದ್ದಿಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ, ನೋವಿಗೆ ವೈದ್ಯ ನೀನೇ, ನನ್ನ ಸುದ್ದಿಗೆ ಪಾತ್ರ ನೀನೇ, ಬಲವೆಲ್ಲ ನೀನೇ ಅಯ್ಯ, ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠವು ನೀನೇ ಅಯ್ಯ, ನನ್ನ ಬಲವೆಲ್ಲ ನೀನೇ ಅಯ್ಯ, ನನ್ನ ಶ್ರೇಷ್ಠವು ನೀನೇ ಅಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ சோத்ரா, ஆடுவேன் நலிவேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நலிவு கொண்டாடுவேன். ஆடுவேன் நலிவேன் கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் ஆடி நலிவு கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவைதான் ನನ್ನ ಶಾಪಲ ಮುರಿತಯ್ಯ,
ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯ ನನ್ನ ಶಾಪಗಳ ಮುರಿದಯ್ಯ. ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದವು ನನಗೆ ದೊರೆತದಯ್ಯ. ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದವು ನನಗೆ ದೊರೆತದಯ್ಯ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಅದು ನಲಿವಿ கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் ஆடி நலிவி கொண்டாடுவே. அதுவே நலிவி கொண்டாடுவே அப்பா சமூகத்தில் ஆடி நலிவி கொண்டாடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. ಶಿಲುಬೆಯ ಕರಿ ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿದೆ. ಶಿಲುಬೆಯ ಕರಿ ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿದೆ. ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಸುರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿರಿ. ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಸುರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. ನನ್ನ ಜೀವಿತ ಸದಾ ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸುವೆನು. ನನ್ನ ಜೀವಿತ ಸದಾ ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸುವೆನು. ನಿನ್ನಾತ್ಮವೊಂದು ನಿಂಚಿಂದೆ ಹರಿದು ಬಾಳುವೆ ನಾನಿಂದು. ನಿನ್ನಾತ್ಮವೊಂದು ನಿಂಚಿಂದೆ ಹರಿದು ಬಾಳುವೆ ನಾನಿಂದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. ಯೇಸುವೆ ನಂಬಿರಿ ಈಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಿ. ಯೇಸುವೆ ನಂಬಿರಿ ಈಗ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಿ. ನಿತ್ಯ ಭಾಗ್ಯವ ಪಡೆಯಿರಿ ಎಂಬ ಮಾತನ್ನು ಸಾರುವೆನು. ನಿತ್ಯ ಭಾಗ್ಯವ ಪಡೆಯಿರಿ ಎಂಬ ಮಾತನ್ನು ಸಾರುವೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. ನನ್ನ ಜೀವಿತ ಸದಾ ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸುವೆನು. ನನ್ನ ಜೀವಿತ ಸದಾ ನಿನ್ನನ್ನು ಸೇವಿಸುವೆನು. ನಿನ್ನಾತ್ಮವೊಂದೇ ನಿಂಚಿಂದೆ ಹರಿದು ಬಾಳುವೆ ನಾನಿಂದು.
ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. Yeshuwe nambiri, nitahashane wambiri. Yeshuwe nambiri, nitahashane wambiri. Nityabhagyav paririyamma vadevu saduvenu. Nityabhagyav paririyamma vadevu saduvenu. Hallelujah ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ, ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. Hallelujah, 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 hallelujah. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಇರುವ ನೀನೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿಯೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಇರುವರು ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವರು ನೀವೇ. ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವ ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ. Hallelujah, 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 hallelujah. ಯೇಸು ರಾಜ. Hallelujah, 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 hallelujah. ನನಗೆ ಯೇಸು ರಾಜ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ. ಆಕಾಶದಲ್ಲಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ, ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಇರುವ ನೀವೇ. Hallelujah, 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 hallelujah. ಯೇಸು ರಾಜ. Hallelujah, 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 hallelujah. ಯೇಸು ರಾಜ. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವರು ಏನೋ ಸಂಪಾದೆಯವರು, ಅವರ ಜೀವನ ಕೋಟೆಯು ನನಗಿಲ್ಲ. ಅವರ ಜೀವನ ಕೋಟೆಯು Hallelujah, hallelujah. ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದರು, ಯೆಹೋವನಿಸಿದೆವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರಗಳು ಸಕಲ ಇವರು ರಾಜನು. ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದರು, ಯೆಹೋವನಿಸಿದೆವರು, ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರಗಳು
hallelujah, hallelujah, hallelujah. Yesu Raja, Akashi, Rupiel, Irunive, Katali, hallelujah, Irunive, Akashi, Rupiel, Irunive, Katali, hallelujah, Irunive. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, அகத்தியெல்லாம் புரை சுடு யெகோவாயிரேவரும் அவரை எல்லாம் நோடிடுவான் என்ன ஒன்று சாயடும். அகத்தியெல்லாம் புரை சுடு யெகோவாயிரேவரும் அவரை எல்லாம் நோடிடுவான் என்ன ஒன்று சாயடும். Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವರು ಯೆಹೋವ ದೇವರು ಅವರ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. ನನ್ನ ಜೊತೆಲಿ ಇರುವರು ಯೆಹೋವ ದೇವರು ಅವರ ಜೀವನ ಕೋಟೆಯು ಯಾವ ಭಯವೂ ನನಗಿಲ್ಲ. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡೇರು ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿದೇವರು ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗರು ಸಂಕಟ ಇರುವ ರಾಜನು ಎಲ್ಲ ಜಯವು ನೀಡಿದರು ಯೆಹೋವ ನಿಸ್ಸಿದೇವರು ಎಲ್ಲ ನನ್ನ ಮಾರ್ಗರು ಸಂಕಟ ಇರುವ ರಾಜನು. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, Akashi, Irunive, Nannalin Balali, Irunive, Akashi, Irunive, Nannalin Balali, Irunive. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, ಅಗತ್ಯವೆல்லாம் ಪೂರೈಸುವುದು ಯೆಹೋವಾಯಿರದೇವರು ಎಲ್ಲ ನೋಡಿದರು ನನ್ನ ಒಳ್ಳ ಸಾಯ. ಅಗತ್ಯವೆಲ್ಲ ಪೂರೈಸುವುದು ಯೆಹೋವಾಯಿರದೇವರು ಅವರ ಎಲ್ಲ ನೋಡಿದರು ನನ್ನ ಒಳ್ಳ ಸಾಯಗಳು. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive, Akashi, Rupiel, Irunive, Nannalin Balali, Irunive. Hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, hallelujah, 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 hallelujah. Yesu Raja, amen. Yesappa, ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ
ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತದೆ, ದೆವ್ವಗಳು ಓಡುತ್ತೆ, ನೋವುಗಳು ನೀಗುತ್ತೆ, ಪಾಪಗಳು ಆರಿ ಹೋಗುತ್ತೆ, ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕುಂದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಪೂರ್ಣಾತ್ಮ ಶಕ್ತಿ ನಿಮಗೆ ಬದಲಾಗಿಲ್ಲ. ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. ಸಾಯ್ತಾನ ಏನು ಗಂಟ್ಲು ಹಿಡಿದ್ರು ಅವನ ಕತ್ತನು ಒಡೆದೋಗುತ್ತೆ. ದೇವರು ಸರ್ವಶಕ್ತಿ ದೇವರು. ನಿಮ್ಮ ಕಾಲು ನೋವು ದೇವರು ಆರೋಗ್ಯ ಕೊಡ್ತಾರೆ, ಸುಖ ಕೊಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಸೈತಾನ ಕಿರಿಯರು ಓಡೋಗುತ್ತೆ. ದೇವ್ರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಯೇಸಪ್ಪ ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವು ನಡೆಯುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ. ದೇವರು ಓಡುತ್ತೆ, ನೋವು ನೀಡುತ್ತೆ, ಪಾಪವು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ. ದೇವರು ಓಡುತ್ತೆ, ನೋವು ನೀಡುತ್ತೆ, ಪಾಪವು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ. ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕುಂದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಪೂರ್ಣಾತ್ಮ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವವು ಕುಂದು ಹೋಗಲಿಲ್ಲ, ಪೂರ್ಣಾತ್ಮ ಶಕ್ತಿ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ.
ಜೀವಿತವು ಈಗ ನನ್ನೇಸು ಹೊಡೆದಾಕುವ ಸೈತಾನ ಶಕ್ತಿಯು ಪಾಪದ ಜೀವಿತವು ಈಗ ನನ್ನೇಸು ಹೊಡೆದಾಕುವ ಬುದ್ಧಿ ವಾಯ್ದವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆತ್ಮ ಓಡಿಸುವುದು ಬುದ್ಧಿ ವಾಯ್ದವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಆತ್ಮ ಓಡಿಸುವುದು ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ದೇವರು ಓಡುತ್ತೆ ನೋಡುತ್ತೆ ಪಾಪಗಳು ಮಾರಿ ಹೋಗುತ್ತೆ 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 ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವು ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವು ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ದೇವರು ಓಡುತ್ತೆ ಪಾಪಗಳು ಮಾರಿ ಹೋಗುತ್ತೆ 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 ದುಃಖ ವೇದನೆಯೋ ರೋಗ ಬಡತನವು ಬಂದ್ರೆ ನನ್ನೇಸು ಗುಣಪಡಿಸುವ ವೇದನೆಯು ರೋಗ ಬಡತನವು ಬಂದ್ರೆ ನನ್ನೇಸು ಗುಣಪಡಿಸುವ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕು ದೇವರ ಮಹಿಮೈ ಕಾಣುವೆವು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಸಾಕು ದೇವರ ಮಹಿಮೈ ಕಾಣುವೆವು ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಕೊಂಡು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವು ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮವು ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ದೇವರು ನೋಡುತ್ತೆ ಪಾಪಗಳು ಮಾರಿ ಹೋಗುತ್ತೆ ದೇವರು ನೋಡುತ್ತೆ ಪಾಪಗಳು ಮಾರಿ ಹೋಗುತ್ತೆ ದೇವರು ಅದ್ಭುತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು ಅದ್ಭುತ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅದ್ಭುತ ನಡೀತಾ ಇದೆ ಯಾವಾಗಲೂ ಓಡ್ತಾ ಇದೆ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ನೀವು ಟೈಪ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಟೈಪ್ ಮಾಡಿ ಈ ಸಂಘದಲ್ಲಿ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇನ್ಮೇಲೆ ಏನೋ ಆಗ್ತಾ ಇದೆ ಇನ್ಮೇಲೆ ಏನೋ ಆಗ್ತಾ ಇದೆ ಟೈಪ್ ಮಾಡಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಏನ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಟೈಪ್ ಮಾಡಿ ಈಗ ದೇವರು ಅದ್ಭುತ ಕೊಡ್ತಾರೆ ಈಗ ಬಿಡುಗಲಾಗುತ್ತೆ ಈಗ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾರೆ ದೇವರ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ಪರಿಪೂರ್ಣ ಆರೋಗ್ಯ ಪರಿಪೂರ್ಣ ಸುಖ ಕೊಡ್ತಾರೆ ಹಾಲು ದೇವರ ಆರೋಗ್ಯ ಕೊಡ್ತಾರೆ ಯೇಸಪ್ಪ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ಯೇಸಪ್ಪ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೋ ನಡೆಯುತ್ತೆ ದೇವರು ದೇವರು ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ಹೋಗಲಿಲ್ಲ ಪೂರ್ಣ
ತಂತ್ರಗಳು ದುಷ್ಟ ಶಕ್ತಿಗಳು ಈಗ ನನ್ನೇಸು ಗುರಿದಾಟುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಕರುಣಿಸೋಣ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಕರುಣಿಸೋಣ. ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ. ನಿನ್ನ ಪ್ರಭಾವವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, ಶಕ್ತಿ ಬದಲಾಗಿಲ್ಲ. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೂ ನಡೆಯುತ್ತೆ. ಯೇಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತವೂ ನಡೆಯುತ್ತೆ. ದೇವರೋಡು ಹೋಗಿ ಪಾಪರು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ. 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 ಪಾಪರು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ. ಪಾಪರು ಹಾರಿ ಹೋಗುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಗೆ ಏನು ನಡೀತು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಟೈಪ್ ಮಾಡ್ಬೋದು. ದೇವರು ಅದ್ಭುತ ಮಾಡೋ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮಲ್ಲಿರೋ ದೇವರು ಸರ್ವಶಕ್ತ ದೇವರು, ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರನು, ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದೆ ಹಾಡಲಾರನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀಸಸ್. ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಏನು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರನು. ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರೆನು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನಾನು ಹಾಡಲಾರೆನು. ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರೆನು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನಾನು ಹಾಡಲಾರೆನು. ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ. ಮೋಸ ಕಂಡ ಸಮ್ಮುಖ ನಾನು ಕಾಣಬೇಕು. ಮೋಸ ಕಂಡ ಸಮ್ಮುಖ ನಾನು ಕಾಣಬೇಕು. ಬಂಡೆಯಂತಿರಕಲೇ ನನ್ನನ್ನು ನೀಸು. ಬಂಡೆಯಂತಿರಕಲೇ ನನ್ನನ್ನು ನೀಸು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಸ್ತುತಿಸುವೆನು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡುವೆನು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಸ್ತುತಿಸುವೆನು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡುವೆನು. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ ಸಮ್ಮುಖ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲಪ್ಪ.
பிரசன்னத இல்லை நன்னீந்த இல்லப்பா ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರೆನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನಾನು ಹಾಡಲಾರೆನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ಬಾಳಲಾರೆನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನಾನು ಹಾಡಲಾರೆನು ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನದ ಇಲ್ಲದೆ ನನ್ನಿಂದ ಮೋಸ ಕಂದ ಸಮ್ಮುಖ ನಾನು ಕಾಣಬೇಕು ಮೋಸ ಕಂದ ಸಮ್ಮುಖ ನಾನು ಕಾಣಬೇಕು ಪಂಡಯ ತಿರುಗಲೇ ನಿಲ್ಲಿಸು ಪಂಡಯ ತಿರುಗಲೇ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ಸ್ತುತಿಸುವೆನು ನಿನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡುವೆನು ನಿನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ಸ್ತುತಿಸುವೆನು ನಿನ್ನ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ನಾನು ಹಾಡುವೆನು ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ನಿನ್ನ ಸಮುದ್ರ 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 ಓ ಯೇಸುವೇ ಸ್ತೋத்திரம் ஆண்டவரே அப்பா நீ நல்லவர் அப்பா நல்லவர் என் தேவன் விடுதலாக்குற தேவன் சுகமாக்குற தேவன் இயேசுவே எல்லா சத்துரு கிரியைகள் கட்டப்படுவதாக தேவ சமாதானம் தேவ பிரசன்னம் என் தேவன் அப்ப விடுதலாக்கிறாங்க சாபத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிற மாந்திரி கட்டு செய்வனை கட்டு எல்லாம் ஒட்டையது உள்ளதாக ஏசுவின் நாமத்தில் ஏசு ரத்தம் ஜெயம் எடுக்கிறோம் ஏசு ரத்தம் சுகமாகிறோம் எல்லாம் சத்துரிக்கிறைய கட்டப்படுவதாக உன் பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ சுகமாக்குற தேவன் பிசாசு பிடியிலிருந்து எல்லா தீய சக்தி கிரியைகளிலிருந்து விடுதலாக்கிறாங்க ஏசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும் அப்பா எல்லா பலவான் கட்டப்படுவதாக எந்த விடுதலோடு தேவ சமாதானம் நடத்துறாக தெய்வ பிரச்சனை நடத்துறாங்க அப்பா என் தேவன் நீர் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே ஜெயம் நடத்துகிற தேவன் தருகிற தேவன் இயேசு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் அப்பா விடுதலை தருகிற தேவன் எல்லா சாபங்கள் கட்டப்படுவதாக விடுதலாவதாக பாப்பத்திலிருந்து விடுதலை அப்பா சாபத்தில் விடுதலாக்கிறாங்க எல்லா பாவங்களிலிருந்து விடுதலாக்கிறாங்க தேவ சமாதானம் தருவீராக இயேசுவையும் பாவத்தை ஒப்பிடுகிற ஆண்டவரே தேசத்தில் காணப்படுகிற எல்லா அநியாயங்கள் எல்லாம் சரிப்படுத்தி சமாதானம் கொண்டு போவீராக என் தேவன் அன்று நீங்க இருப்பீராக பரலோகத்தின் சித்தம் செய்வது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக அப்பா நம்முடைய வார்த்தை நிறைவேறுவதாக என் தேவன் அப்பா நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறுவதாக என் தேவன் அப்பா தடைகளால் நீக்கிறாக தேவ சமாதானம் எடுத்துங்க சபை ஆசீர்வதிங்க சபை சீக்கிரம் கட்டி முடிக்க என் தேவன் அப்பா தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக அதுக்கு விரதமாக இருக்க கிரியைகளை கட்டப்படுவதாக தேவ சமாத தேவ பிரசன் நடத்திடாக எல்லாம் கட்டி முடித்து அந்த கால் வைக்க முடியாக என் தேவன் வாசத்தை நடத்துகிற தேவன் என் தேவன் அப்போ நம்பி இருக்கிற யாரை வைக்கப்பட்டு போவதில்லை இயேசுவின் நாமத்தில் அழைத்தவர் உண்மை உள்ள தேவன் என் தேவன் நீங்க நடத்துவீங்க நீங்க தாங்குவீங்க என் தேவன் அதிசயமா நடத்துவீங்க அப்பா ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் சத்துரு கிரியைகள் விழுவதாக இடிந்து விழுவதாக எரிந்து சாமதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகமானேன் ஏசுரத்து சுகமானேன் ஆசீர்வதிங்க அப்பா தேவ சமாதானம் நடத்துங்க என் தேவன் நீங்க அப்படி செய்வீங்க கருத்து இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்ம இப்போ பார்ப்போம். தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஹல்லேலூயா. தேவன் சுகமாக்குற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்ட வார்த்தை
ஜான் சாப்டர் 6:35 இங்கே பார்க்கும்போது இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடியான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடியான். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது ದೇವರ ಜೀವ ಕೊಡುವ ರೊಟ್ಟಿ ನಾನೇ. ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಹಸಿವಾಗುವುದಿಲ್ಲ, ನನ್ನನ್ನು ನಂಬಿನವನಿಗೆ ಎಂದಿಗೂ ನೀರು ಆರಿಕೆ ಇರುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರ ವಾಕ್ಯ. ಅವಾಗ ದೇವರು ನಂಬಿದಾಗ ನಮಗೆ ಹಸಿವು ಬರೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನೇ ಜೀವ ರೊಟ್ಟಿ, ನಾನೇ ಜೀವ ಅಪ್ಪಂ, ನಾನೇ என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான். ஜீவப்பம் அவரே. ஜீவப்பம் சொல்லும்போது நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறோம், இந்த நம்ம ஃபிசிக்கலி சாப்பிட்ற சாப்பாடை விட ஆவிக்குரிய சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். அந்த ஆவிக்குரிய சாப்பாடு தான் இயேசு. ஹல்லேலூயா. நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்டு பலன் அடையலாம், ஆனால் ஆவிக்குரிய சாப்பாடு அவர் மூலியமாக தான் சாப்பிடும்போது அவரே உணவாக இருக்கிறார். அதான் சொல்கிறேன், நானே ஜீவப்பம். அப்போ அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் வார்த்தைனாலே நம்மளை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஜீவப்பம் நானே என்றார். இயேசு கிறிஸ்துவே நாம் ஆத்மாவின் உணவு, உண்மையான ஜீவப்பம். உலகத்தரும் சந்தோஷமும் திருப்தியும் தற்காலிகமானவைகளும். அதனால் இயேசுவிடம் வருகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனும் உண்மையான சமாதானத்தையும் நிறைவான திருப்தியும் அளிக்கிறார். அவர் விசுவாசித்து அவரிடத்தில் நிலைத்திருக்கிறவன் ஒருபோதும் ஆவிக்குரிய பசியும் தாகமும் அடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஜீவப்பம் நானே என்றாரு. அப்போ அவருடைய வர்றவர்கள் ஒருபோதும் பசியும் தாகம் அடைய மாட்டார்கள். பசியும் தாகம் வராது. பசி தாகம்னாக்கா ஆண்டவரை தேடுற பசி தாகம் வராது. ஏன்னா ஆண்டவரை ஜீவப்பம். அவர் வார்த்தை எங்களுக்கு ஜீவனாக, அவர் வார்த்தை எங்களுக்கு பலனாக, அவர் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது அப்போ நம்மளுக்கு பசியும் தாகம் இருக்காது. ஆவிக்குரிய பசியும் தாகம் என்றால் தேவனை தேடும் உள்ளத்தில் ஏக்கம். உதாரணமாக பார்க்கும்போது, கர்த்தர் உம்முடைய சந்நிதி எனக்கு வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, உம்முடைய வார்த்தைகள் அதிகமாக அறிய வேண்டும். 2, உம்மோடு நெருக்கமாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஏக்கம் தான் ஆவிக்குரிய பசியும் தாகம். அப்போ அதிகமாக இருக்கணும்னு சொல்லி இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை ஜீவப்பமாக நமக்குள் இருக்கிறாரு. அவர் நமக்கு ஜீவப்பம் நமக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்துறதுக்கு நம்மோடு இருக்கணும், சங்கதியில் இருக்க வேண்டும் சொல்லிட்டு அந்த ஆவல் ஏக்கம் நமக்குள் இருக்காது. வார்த்தை அதிகமாக அறிய வேண்டும். அப்போ நம்மோடு நெருக்கமாக வாழ வேண்டும். இந்த ஏக்கத்தான் ஆவிக்குரிய பசி தான். அப்போ ஆண்டவர் சந்நிதி, ஆண்டவர் வார்த்தை நமக்குள் வர்ற 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 வர அவர் நெருங்கி ஜீவிக்கணும். அவர் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நெருக்கமாக வாழ வேண்டும், க்ளோஸாக வேண்டும். இதுதான் பசி தாகம். அப்போ ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் வரும்போது பசி தாகம் இருக்காது. ஏன்னா ஆண்டவரே நம்மளை பலனாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் பலனாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த பசி தாகத்திலிருந்து நம்மளை விடுதலாக்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், பசி தாகம் இருக்காது. என்னிடத்தில் வருவவர்கள் நானே ஜீவப்பம், நானே அவரை பலப்படுத்துகிறேன், என் வார்த்தைகளை பலப்படுத்துகிறேன். அவன் என் சங்கதிக்கு வரும்போது பலப்படுத்துகிறேன். என் வார்த்தையை அதிகமாக அறிய வேண்டும் என்று வாஞ்ச இருக்கும்போது அவங்களை பலப்படுத்துகிறேன். உம்மோடு நெருக்கமாக வாழ வேண்டும் என்று ஏக்கம் இருக்கிறதுக்கு நான் பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அவரே பலப்படுத்தி நம்ம தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவன் ஒருபோதும் பசியடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் தாகமடையான். ஹல்லேலூயா. அப்போ இதன் பொருள், இயேசுவே விசுவாசித்து அவரோடு வாழ்கிறவர் ஆத்மாவுக்கு தேவையான அனைத்தையும் அவர் நிறைவாக்க அளிக்கிறார். உலகத்தின் எதுவும் தர முடியாத உண்மையான திருப்தியை இயேசு தருகிறார். பாருங்க, உலகத்தில் தர முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு திருப்தியாக தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரோடு வாழ்கிற ஆத்மாவுக்கு தேவையான அனைத்தையும் அவர் நிறைவேற்ற அளிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆத்மா ஆண்டவரோடு ஆண்டவர் வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியா நடத்துகிற தேவன். அதனால தான் சொல்ல, நானே ஜீவப்பம். மோசே காலத்தில் பார்க்கும்போது வானத்திலிருந்து மன்னா வந்தது. மன்னா வந்தபோது எல்லாம் சேகரித்து கொண்டு வந்தாங்க.
ஆனா ஆண்டவரே மன்னவா இருக்கிறார். இப்போ ஆண்டவரே மன்னவரா இருக்கிறார். அவரே வானத்தில் இறங்கி வந்து இப்பொழுது நமக்கு மன்னவா இருக்கிறார். அதனாலதான் இப்ப ராபோஜனம் எடுக்கும்போது அவர் சரீரம் அவர் ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போது நம்ம விடுதலை ஆக்குறோம். ஹல்லேலூயா. அதான் அவர் சரீரம் அவர் ரத்தம் நமக்கு இப்ப நமக்கு உணவா இருக்கிறது. ஹல்லேலூயா. நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம். 26 வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 6:26. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் அற்புதம் கண்டதினாலே அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதம் கண்டதுனால நீங்க என்ன தேடல. நீங்க சாப்பிட்டீங்க தெரியுமா? அதான் 2 மீன் 5 அப்பம் 5000 பேர் கொடுத்தாருங்களா, அது சாப்பிட்டு திருப்தி அடைந்ததுனால தேவனை தேடுறாங்க, ஆண்டவனை தேடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அற்புதத்தை கண்டு நீங்க அல்ல, ஆனா சாப்பிட்டு திருப்தி அடைந்தனால தேடுகிறீங்க. அப்போ சொல்றாங்க தேடுகிறீங்க. அப்போ அது நம்ம இயேசுவே தேடணும்னாக்கா, எதை தேடணும்னாக்கா பாருங்க, இயேசுவே தேடுறதுக்கான நம்ம நோக்கம் என்ன? சிலர் ஆசீர்வாதம், சுகம், வேலை, பணம் அல்லது தேவையான நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் தேடுறார்கள். பாண்டு தேடுற எதுக்கு தேடுறாங்க? ஆசீர்வாதம், சுகம் வேணும், வேலை வேணும், பணம் வேணும், இல்லை தேவைகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமே தேடுறாங்க. ஆனால் இயேசு நம்மை அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, அவருக்காகவே தேடும்படி அழைக்கிறார். என்ன தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. என்ன தேடுங்க? ஆசீர்வாதம், சுகம், வேலை, பணம் எல்லாம் அது ஓகே, அதோட என்ன தேடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டை தான் முக்கியம். ஐஸ்வர்யம் வேணுமா? ஏசப்பா வேணும்னாக்கா ஏசப்பா தான் வேணும். ஐஸ்வர்யம் இல்லை, ஏசப்பா தான் வேணும். ஹல்லேலூயா. நம் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும், எல்லாமே நடக்கும். ஆனால் ஏசப்பா இல்லைனாக்கா அது வெறுமை. ஏசப்பா இருந்தால் தான் ஒரு சமாதானம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம். தேவன் தர வரங்களை விட தேவன் நமக்கு மிகவும் பெரிய வரம். நம் ஹிருதயத்தின் அவரை முதல் நாடும்போது அவரோடு உண்மையான உறவு வளர்க்கிறது. ஹல்லேலூயா. தேவன் தர வரங்களை விட, ஐயோ வரங்கள் இருக்கு, எனக்கு அபிஷேகம் இருக்கு, எனக்கு வல்லமை இருக்கு, எனக்கு அது இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதோட தேவன் தான் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவரோடு இருக்க ஐக்கியத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கினா போதாது. அபிஷேகம் பெற்றுக்கிட்டு பணத்துக்காக ஊழியம் செய்யறவங்க எழும்பிடுவாங்க. ஏன்னா அபிஷேகம் இருக்கு இல்லையா, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, அதனால பணத்துக்காக ஊழியம் செய்யுது. அப்படி இல்லை. நம்ம ஆண்டவரோடு உருவா இருக்கணும். நம்ம அவரோடு வளரணும். ஹல்லேலூயா. இன்னும் அவர் சித்தப்படி செய்யணும். அதனால தேவன் தரும் வரங்களை விட தேவன் நமக்கு மிகவும் பெரிய வரம். நம் ஹிருதயத்தின் அவரே முதல் நாடும்போது அவரோடு உண்மையான உறவு வளர்கிறது. ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எனக்கு பணம் தான், எனக்கு வீடு தான், எனக்கு இது தான், அது தான், இது தான், இது தான், இது தான், இது தான். இயேசுவே நீ தான் எனக்கு வேணும் கேட்கிறோமா நாம? ஏசப்பா நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு பணத்தோட, செல்வத்தோட, அபிஷேகத்தை விட நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. நீ எனக்கு வேணாப்பா. அப்படி கேட்கிறோமா? அப்படி கேட்டேன்னு வச்சுங்க, அவர் சொல்றபடியே கேட்போம். அவர் சொல்றபடியே கேட்போம். அவர் சொல்றபடியே கேட்போம். அதனால சில நேரத்தில் அவமானம் வரலாம், சில நேரத்தில் நிந்தே வரலாம். ஏன்னா ஆண்டவர் பேச்சு கேட்கற இல்லைங்களா? ஆண்டவர் பேச்சு கேட்கறதுனால சில நேரத்தில் காத்து நிற்க சொல்லுவார். பொறுமையாரு, எல்லாம் உனக்கு வர்றோம், பொறுமையாரு. அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு, பொறுமையா இருக்கும் போது நிந்தைகள், பிரச்சனைகள், அவமானங்கள் தான் வர்றோம். அவசரப்படாத, பொறுமையா ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் வேணும்னாக்கா நம்ம எல்லாத்துக்கும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர் பின்னாடி வர்ற ஆயத்தமா இருக்கணும். அதுதான் பேதுரு எல்லாரும் ஆண்டவர் அழைக்கும் போது எல்லாம் விட்டு ஓடி வந்தாங்க. என் பின்னே வா, நான் மனுஷனை பிடிக்கிறேன், நான் உன்னை மாத்துவேன். எல்லாம் விட்டு ஓடி வந்தாங்க.
எல்லாம் வேலை விட்டு எல்லாம் விட்டு ஓடி வந்தாங்க. ஏன்? ஆண்டவர் நீங்க வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க சொல்றபடி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. அதுதான் உண்மையான அன்பு. நீங்க தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யோடு நீங்க தான் வேணும் ஆண்டவரே. அதுக்கு ஐஸ்வர்யம்லாம் வேணாம், அப்படி இல்லை. ஆண்டவரே நீங்க பிடித்திருக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு குப்பையா இருக்கும். உங்களுக்கு அல்லேலூயா. ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுக்கு குப்பை போல இருக்கும். ஆனா அது மேல நம்ம நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம், நம்முடைய எல்லாமே ஏசப்பா. ஒரு நாள் விட்டு போனா எல்லாம் விட்டு ஓடி வரணும். அதெல்லாம் ஆண்டவரே சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜான் சாப்டர் 6:27, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனிக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷன் குமார் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரையாயிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பீங்கள். நித்திய ஜீவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நித்திய ஜீவனுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக நிலைத்திருக்க. நான் நித்திய ஜீவன் நிலைத்திற்காக இந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறேன். நித்திய ஜீவன் அடையும்படிக்காக இந்த காரியங்களை பண்ணிட்டு கொண்டு இருக்கிறேன். நித்திய ஜீவன் அடையும்படிக்காக தேவன் சொல்றபடியே செய்து கொண்டு இருக்கிறேன். நித்திய ஜீவன் அடையும்படிக்காக தேவன் சொல்ற வார்த்தையில் போய் கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி போவாங்க? ஹல்லேலூயா. அதுதான் நம்ம வேணும். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்க ஊழியம், நித்திய ஜீவனுக்காக தந்திருக்க ஜெபம் வாழ்க்கை, நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வரங்கள், நித்திய ஜீவனுக்காக எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் எல்லாமே நம்ம இல்லை. அவர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான். அழிந்து போகிற போனதை விட நம் நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம எதிர்பார்க்கணும். இந்த உலகத்தின் செல்வமும் பதிவும் புகழும் இன்பமும் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இயேசு தரும் ஜீவன் என்றும் நிலைத்திருக்கும். அதனால் உலக காரியங்களுக்காக மட்டும் உழைக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய சித்தத்தை முன்மதியாக முன்வைத்து தேட வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவே நித்திய ஜீவன் உணவு. அவருடைய வார்த்தையை வாசிப்பதும் ஜெபிப்பதும் அவர் விசுவாசித்து நடப்பதும் நம் ஆத்மாவுக்கு பலப்படுத்தும். இதுவே நித்திய ஜீவனுக்கான உணவாகும். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவரை பலப்படுத்தி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளில் ஒரு நாள் இந்த உலகத்தில் செல்வமும் பதவி புகழ் இன்பம் அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். எல்லாம் அழிந்து போகும். நீங்க என்னென்ன புகழ் சேர்த்து வைக்கிறீங்களா, என்னென்ன பதவி சேர்த்து வைக்கிறீங்க, என்னென்ன செல்வாக்கு சேர்த்து வைக்கிறீங்க, எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போவோம். ஆனா இயேசு தரும் ஜீவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இயேசு தரும் நித்திய ஜீவன் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்போ நித்திய ஜீவனுக்காக உழைக்க வேண்டும். தேவன் ராஜ்யத்தை அவருடைய சித்தத்தை முன்னாக வைத்து தேட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் ராஜ்யத்துக்குறிக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் ராஜ்யத்தை கட்ட நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சித்தப்படி செய்ய என்ன செய்ய வேண்டும்? ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, தேவன் ராஜ்யத்தை கட்டணும், அதுக்குரிய காரியங்களை எனக்கு நடத்தி தாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவங்களுக்கு ஞானத்தை தருவாரு, புத்தி தருவாரு. தேவன் ராஜ்யத்தை கட்டுறது எப்படி கட்டணும், எப்படி நடத்தணும், எப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்றணும் சொல்லி அவர் சொல்லி தருவாரு. ஹல்லேலூயா. எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி மேல் வரலாம், எப்படி நம்ம எல்லாம் பெஸ்டா பண்ணலாம், நல்லது. ஆனா ஒரு நாள் எல்லாம் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறது எப்படி, அவர் சித்தப்படி நடக்கிறது எப்படி, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பார்க்கும்போது நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் பார்க்கும்போது சாவு, தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் கஷ்டம், தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் சூசைடு, தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் ஏமாற்றம், தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் கண்ணீர், தேவன் இல்லாத இடத்துல எல்லாம்
பிரச்சனைகள் எழும்புது, தத்தளிப்பு, கோபம், எரிச்சல், சண்டை, பொறாமை, இதெல்லாம் தேவன் இல்லாத இடத்துல எல்லாம் இங்க என்ன இருக்குது? இதெல்லாம் நடமாடி கொண்டு இருக்கு. தேவன் இருக்கிற இடத்துல சமாதானம், ஏசப்பா இருக்கிற இடத்துல சமாதானம் மகிமையா இருக்கும். அவர் தான், அதுதான் நித்திய ஜீவனுக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்படி நித்திய ஜீவனமாக நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் வார்த்தையை நாம கேட்க வேண்டும், ஆண்டவர் வார்த்தை நாம் பிரியப்பட வேண்டும். யோவான் 6:33 வாசிக்கும் போது, வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவன் கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். பாத்தீங்களா? அப்ப பரலோகத்திலிருந்து அப்பம் வந்திருக்கிறது. அதுதான் ஏசப்பா. ஏசப்பா தான் ஜீவம், ஏசப்பா தான் ஜீவாப்பம். அவர் தான், அவர் மூலியமா தான் நம்ம பிழைக்க முடியும். அவர் மூலியமா தான் நித்திய ஜீவன், அவர் மூலியமா தான் நம்ம ஜீவன் அடைகிறோம். அல்லேலூயா. தேவன் கொடுக்கும் உண்மையான அப்பம் இயேசு கிறிஸ்துவே. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உலகத்திற்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். உலகத்தில் எதுவும் நாம் ஆத்மாவை முழுமையாக திருப்தி அடைத்த முடியாது. உலகத்தில் எதுவும் நம்மளை திருப்தி பண்ண முடியாது. ஆனால் இயேசுவே விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு உண்மையான ஜீவனையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த உலகத்தில் தராத ஒரு சந்தோஷத்தை தேவனிடத்தில் நமக்கு கிடைக்குது. உலகத்தை பின்னாடி ஓடி 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 பிரச்சனை தான் எழும்புது. சில எல்லாம் பார்க்கும்போது பிசாசு நடமாடுது பாஸ்டர், வீட்டுக்குள்ளோ எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், எனக்கு நிம்மதியே இல்லை, பொறுமை நிற்பாங்க. எதிர்த்தாலும் ஃபெயிலர் ஃபெயிலர் ஃபெயிலர், எதிர்த்தாலும் ஃபெயிலர், எனக்கு ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம். நான் ஆங்களே கேட்க, இதுக்கு என்ன முடிவு பண்ணலான்னுக்கிறீங்க? இதுக்கு என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அதுதான் எதுவுமே தெரியலையே, எதுவுமே தெரியலையே, எனக்கு எல்லாம் பிரச்சனையாயினுக்குது, எதுவுமே தெரியலையே. ப்ராப்ளம், டிப்ரெஷன், தூக்கம் இல்லை, ஒரே போராட்டமா இருக்கு, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஓகே, இதுக்குன்னா முடிவு எடுத்துருக்கீங்க. இந்த புதிதாக போகும்போது வீட்டுங்களுக்கு தான் நான் சொல்லுவேன், நான் நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதான் புரியல. அட்லீஸ்ட் நான் சொல்றதா கேட்பீங்களா? அப்ப நான் சொல்லும் போது, இயேசு பத்தி சொல்லும் போது, சபைக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். அப்பதான் எல்லாமே ஒன் பை ஒன் ரிலீஃப் ஆகுது. அல்லேலூயா. அப்போ அவங்க விடுதலை. அப்பமா என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் முந்தி இருக்குன்னு இப்போ எவ்வளோ பெட்டர். அப்பா முன்ன சாவுறதா பொழிக்குதா இருந்தது, இன்னைக்கு நிம்மதியாக வாழ்கிறேன், நீ ஆசீர்வாதம் வாழ்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. இப்போ ரொம்ப அதிசயமாக இருக்குது, என் சுகர் லெவல் டவுனாக இருக்குது, எனக்கு எல்லாமே சூப்பராக ஆண்டு நடத்தின்னு வரார், டெஸ்டிமனி வருது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இயேசு விசுவாசி ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையான ஜீவனும் சமாதான நம்பிக்கையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் வேணும். இயேசு நமக்காக பரலோகத்தின் பரிசு, ஆண்டவர் நமக்காக பரலோகத்தின் கிஃப்ட் நமக்கு. அவர் ஏற்றுக்கொண்டு அவரோடு நடக்கும்போது நம் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் நித்திய நம்பிக்கையுடனே நிறைவேற்றதாக மாறுகிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? அவர் நமக்கு கிடைத்தது கிஃப்ட். அவரோடு வாழும்போது ஒரு அர்த்தமுள்ள நித்திய நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு அர்த்தமுள்ள லைஃப் நமக்கு கிடைக்குது. அல்லேலூயா. இது ஆண்டு நமக்கு தருகிறாரு. இப்படி தந்துதான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துகிற தேவன். அப்ப தேவன் ஜீவப்பமா இருக்கிறார். நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் ஒருபோதும் பசி தாகம் இருக்காது. Jesus is the true bread of God who come down from heaven to give life to world. Nothing is the world can truly satisfy the human heart, but Jesus alone gives eternal life, peace, hope and lasting joy.
when we believe Him and follow Him, our lives and filled with His grace and purpose. Hallelujah. இப்படியாக ஆண்டவர் நடத்துகிற தேவனா இருக்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದೇವರ ನಿಜವಾದ ಜೀವದ ರೊಟ್ಟಿ ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿರಿಂದ ಇಳಿದು ಬಂದು ಲೋಕಕ್ಕೆ ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಟ್ಟರು. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಯಾವುದೇ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತೃಪ್ತಿಪಡಿಸಲಾಗದು. ಆದರೆ ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಅವರ ಹಿಂದೆ ನಡೆಯುವರು ನಿಜವಾದ ಜೀವವನ್ನು, ಸಮಾಧಾನವನ್ನು, ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಮತ್ತು ಶಾಶ್ವತ ಸಂತೋಷವನ್ನು ಹೊಂದುತ್ತಾರೆ. ಯೇಸುವೇ ದೇವರು ಲೋಕಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಮಹಾವರ. ನಾವು ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ ಅವರೊಂದಿಗೆ ನಡೆದಾಗ ನಮ್ಮ ಜೀವನವು ಅವರ ಕೃಪೆಯಿಂದ ತುಂಬಿ அர்த்தபூர்வமாகுತ್ತದೆ. ஹல்லேலூயா. இப்படியாக தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ அவர் வார்த்தை பார்க்கும்போது இயேசு அவரை நோக்கி, ஜீவப்பம் நானே, என் இடத்தில் வருகிற ஒரு காலம் பசியடையான், என் இடத்தில் விசுவாசம் இருக்கணும், ஒரு காலம் தாகமடையான். அப்போ ஆண்டவரத்தில் சேரும்போது அவரே ஜீவப்பமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசம் நடக்கும்போது நம்ம திருப்தியான வாழ்க்கையில் நடத்துகிற தேவனாக, சந்தோஷமான வாழ்க்கை நடத்துகிற தேவனாக இருக்கான். போராட்டம், பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை எல்லாத்திலும் விலக்கி காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீதிமானுக்கு அநேக துன்பம் வரும், ஆனால் நின்று விடுதலாக்குவார். நம் கூட இருக்கும் தேவன் விட்டுருவாரா? ஜீவப்பமாக தேவன் நம் கூட இருக்கும் விட்டுருவாரா? நம்ம ஆத்மால தேவன் பலனா இருக்கும் விட்டுருவாரா? நமக்கு விரோதமா வர காரியங்களும் சரி, நமக்கு விரோதமா இருக்க கிரியங்களும் சரி, நமக்கு சுற்றி என்ன இருக்கு எல்லாமே சரிப்படுத்தி கொண்டே போவார். அந்த திருப்தியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை நிரப்பி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்பதான் உங்களை பார்த்து எல்லாரும் பேசுவாங்க, நீங்க எப்படிதான் சந்தோஷமா இருக்கிறீங்க, எப்படித்தான் நீங்க ஒரு உங்க லைஃபே இவ்வளவு பரவாயில்லப்பா, உங்களை ஆண்டவர் நடத்துறாருப்பா, உங்களை ஆண்டவர் நடத்துறாருப்பா. வாய் நிறைய சொல்லுவாங்க, இப்படிதான் நம்மளை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, உங்களை ஆண்டவர் சூப்பரா நடத்துறாருப்பா. ஹல்லேலூயா. உங்களை ஆண்டவர் நடத்துறாரு, சூப்பரா நடத்துறாரு. ஆண்டவர் சார்ந்தே இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நடத்துறாரு. நீயே சார்ந்துதான் உன்னை ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். எல்லாம் விட்டு ஆண்ட பின்னாடி போயிட்டே இருக்கணும். நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. நம்ம எதெல்லாம் நம்புறோமோ அதெல்லாம் கைவிட்டுப்படுவோம். நீங்க ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதான் சொல்ற, இயேசுவை நோக்கி, ஜீவப்பம் நான், என்னிடத்தில் வருகிறேன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் இருக்கும் ஒரு காலம் தாகமடையான். திருப்தியாக நடத்துவார் ஆண்டவர், ஆசீர்வாதம் நடத்துவார் ஆண்டவர். வருத்தமோ, வேதனையோ, பிரச்சனையோ, திண்டாட்டமோ இதெல்லாம் இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் நடத்துறது திருப்தியான வாழ்க்கை. பெருமை பின்னாடி ஓடாதீங்க, பெருமை பின்னாடி ஓடாதீங்க, பெருமையில் அழியாதீங்க. பெருமை நமக்கு வானா. பெருமைனால நஷ்டம், தோல்வி, பிரச்சனை, வேதனை. ஃபைனான்சியல் எப்படி வருது? பெருமைனால வருது. தேவன் கொடுக்கறது கொடுத்தாக்கா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் கொடுக்காது கொடுக்கலனாக்கா ஃபைனான்ஸ் பிரச்சனை. ஏன் தேவன் கொடுக்கறது வருது இல்ல? செலவு, பயங்கரமா செலவு, பயங்கரமா செலவு. நமக்கு வர செலவுக்குன்னா அதிகமாக செலவு, பெருமை. இப்படி இருந்தாக்கா எப்படி ஆவாது? இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வாதம் நடத்துகிற தேவன். நம்ம பெருமை வானா. ஆண்டவரே, நீங்க ஜீவாப்பம், உங்களோட வார்த்தை முடி நடக்கிற ஆண்டவரே, என்ன நீ ஆசீர்வாதத்தை நடத்துகிற தேவன். அவர் சார்ந்துருங்க, அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. வாழ வைக்கிற தேவன், இந்த உலகத்தில் எப்படி வாழ சொல்லி தருகிற தேவன், சேலஞ்சுகளை மேற்கொள்ள செய்கிற தேவன், அப்படியா செய்கிற தேவன் தான் இருக்கிறார். தொடர்ந்து நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்போ தேவனிடத்தில் வருவர்கள்
பசியா இருக்க மாட்டாங்க, தாகமா. உலக பிரகார பசி தாகம் இல்ல, ஆவிக்குரிய பசி தாகம் இருக்காது. திருப்தியான ஆசீர்வாதம் நடத்துவார். ஹல்லேலூயா. ஜீவ நித்திய ஜீவ நமக்கு தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழுங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தை சார்ந்து வாழாதீங்க, எல்லாம் அழிந்து போயிடும். தேவனை சார்ந்து வாழுங்க, ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேளாப்பா இந்த வார்த்தை தந்துங்க நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு ஜீவாப்பமா இருக்கிறீங்க, நித்திய ஜீவன் தந்து திருப்தியாக நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க. அது மேல நம்ம தாகமாக, அது மேல நம்ம அப்பா நெருக்கமாக, அதிகமாக ஆசீர்வாதத்தோடு வார்த்தையில் வாழ முடியாக உதவி செய்ய மாட்டார். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். எல்லா ஃபைனான்ஸும் உடைப்பீராக. தேவ சமாதி பிரசன்னம் நடத்துங்க. என் தேவன் ஆண்டவர் நீங்க தான் எங்களுக்கு வேணுமாண்டவரே. என் தேவன் நீர் ஆண்டவர் எங்களோடு தினந்தோறும் எங்களோடு கூட இருந்து பலனா நடத்துறாக. சத்துருக்கிரிய கட்டப்படாக நீங்க சுகமாக்குறதுக்கு நன்றி, விடுதலாக்கு நன்றி. எல்லா தீய சக்தி கிரைகள் கட்டப்பட வெக்கப்பட்டு போனதாமக்கு நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த முதல் 4 ஆண்டவர் உபவாசம் 4 ஆண்டவரை கொண்டு வந்துக்கிறீங்க, அதுக்கு அம்மாக்கு சோத்திரம். இன்னும் 2 நாள் இருக்கு. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை நடத்துங்க. நம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக, ஒவ்வொரு ஆசீர்வதிப்பதாக, தேசத்தை ஆசீர்வதிப்பதாக, அப்பா நம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகுவதாக, அநேகர் ஆண்டவரே ரட்சிப்பில் வருவதாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாப்பிறாக கரத்தை ஒப்புகிறேன். கலந்து கொண்டிருக்கிற இந்த கௌதம் பால்காக செபிக்கிற ஆசீர்வதிங்க. சுஜனா சிஸ்டர் ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவரே அப்பா கஜலட்சுமி அவங்களுக்காக செபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவர் கவிதா, அப்பா நாகராஜ், பயம்மா, அப்பா ஆசீர்வதிங்க. லக்ஷ்மி, ரகு ஆசீர்வதிங்க. என் தேவன் ஆண்டவரை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தேவ சமா நடத்துங்க, பாதுகாப்பிறாங்க. அப்பா இனி வருகிற ஆசீர்வதிங்க, இனிமேல் வரப்போறவர்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாப்பிறாகும் கருத்து. இயேசுவின் நாமச்சபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியம் சதாகாலம் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. இன்னும் நாளைக்கு இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.